சினிமாவின் முன்னணி நடிகையாக இருந்த அபிநய சரஸ்வதி என்னும் சரோஜா தேவி வயது மூப்பு காரணமாக பெங்களூருவில் காலமாகியிருக்கிறார். 87 வயதான சரோஜா தேவி உடல்நல குறைவு காரணமாக காலமாகியிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் திருலோகச்சந்தர் இணைந்திருக்கிறார். வணக்கம் திருலோகச்சந்தர், விவரங்கள் என்ன? பத்மநாபன் பழம்பெரும் நடிகை, கன்னடத்து பைங்கிலி, அபிநய சரஸ்வதி என பலராலும் அன்போடு அழைக்கப்பட்ட நடிகை சரோஜா தேவி காலமாகி இருக்கிறார். கடந்த 1938ஆம் ஆண்டு ஜனவரி 7ஆம் தேதி பிறந்த அவர் தன்னுடைய 17 வயதிலேயே திரைப்படத்துறையில் அறிமுகமானார். தனது சிறந்த நடிப்பால் ரசிகர்களினுடைய முன்னணி நடிகையாக அவர் வளர்ந்து கொண்டிருந்தார். 1955ஆம் ஆண்டு மகாகவி காளிதாசா திரைப்படத்தின் மூலமாக திரையுலகில் காலடி எடுத்து வைத்த சரோஜா தேவிக்கு அபிநய சரஸ்வதி என்ற பட்டம் உண்டு. இவருக்கு கடந்த 2008ஆம் ஆண்டு இந்திய அரசிடம் இருந்து வாழ்நாள் சாதனையாளர் விருதும், 1969ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ விருதும், 1992ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதும் வழங்கப்பட்டது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், இந்தி என பல்வேறு மொழிகளில் நடித்து பிரபலமான நடிகை சரோஜா தேவி இன்று காலமாகி இருக்கிறார். அவருடைய வயது 87. வயது மூப்பின் காரணமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றிருந்த அவர் இன்று காலமாகி இருக்கிறார். இறுதியாக 2019ஆம் ஆண்டு கன்னடத்தில் புனித் ராஜ்குமார் நடித்த நடசர்வ பௌமா என்ற படம் தான் அவருடைய கடைசி படமாக இருந்தது. தமிழை பொறுத்தவரையில் ஆதவன் திரைப்படத்தில் நடிகர் சூர்யா நடித்துள்ள ஆதவன் திரைப்படத்தில் அவர் இறுதியாக நடித்திருந்தார். இந்த நிலையில் வயது மூப்பின் காரணமாக சரோஜா தேவி உயிரிழந்திருக்கிறார். அவருடைய இறுதி சடங்கானது பெங்களூரு கொடியேஹள்ளி தோட்டத்துல பாரம்பரிய முறைப்படி நடைபெற இருக்கிறது. அவருடைய கணவரினுடைய கல்லறைக்கு அருகிலேயே அவருடைய உடலும் அடக்கம் செய்யப்பட இருக்கிறது. அதற்கான அவர் இந்த நிலையில அவரோட வீட்டுல போலீசார் பாதுகாப்பெல்லாம் போடப்பட்டிருக்குது, பேரிகார்டுகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்குது. மூத்த நடிகையாக பார்க்கப்பட்டார். அதாவது கிட்டத்தட்ட 6 தலைமுறைகள் இவர் நடித்திருக்கிறார். எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ரஜினிகாந்த், சூர்யா வரை கிட்டத்தட்ட 6 தலைமுறைகளாக அவர் நடித்திருந்தார். பல விருதுகளுக்கு சொந்தக்காரர், பழம்பெரும் நடிகை அபிநய சரஸ்வதி. குறிப்பாக கன்னடத்தை சேர்ந்தவர் என்பதால் தமிழகத்தில் அவரை கன்னட பைங்கிலி என்றெல்லாம் அழைத்தார்கள். இந்த நிலையில தான் அந்த மூத்த நடிகை தற்பொழுது காலமாகி இருக்கிறார். வயதின் மூப்பின் காரணமாக காலமாகி இருக்கக்கூடிய அவரது உடல் அவர்களுடைய வீட்டில் வைக்கப்படுகிறது. அங்கு இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டு கொடியேஹள்ளி தோட்டத்தில் பாரம்பரிய முறைப்படி இறுதி சடங்கு நடைபெற உள்ளது. பத்மநாபன், முழுமையான விவரங்களுக்கு நன்றி திருலோகச்சந்தர்.